ஹாய் காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஹோப் யூ ஆர் டூயிங் குட். நம்ம இன்றைக்கி ஒரு பிரேஸ்லெட் மேக்கிங் வீடியோ தான் வந்து பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக இது ஒரு இன்ஸ்பிரேஷனல் வீடியோ அப்படின்னும் சொல்லலாம். நான் எதாச்சியாக ஷார்ட்ஸில் வந்துட்டு இந்த மாதிரி பார்த்தேன். சரி நம்மளும் ட்ரை பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு இது ட்ரை பண்ணியிருக்கேன். எனக்கு இது ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. உங்களுக்கும் பிடிக்கும் அப்படி சொல்லிட்டு நம்புகிறேன். ஸோ இந்த பிரேஸ்லெட் எப்படி மேக் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாமா? நம்ம இதே மாதிரி பிளாக் அண்ட் சில்வர் காம்பினேஷனில் தான் இதை பண்ண போகிறோம். பிளாக் அண்ட் சில்வர் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு சூப்பரான காம்பினேஷன் தான் இல்லையா? ஸோ அதுக்காக நான் வந்துட்டு 8mm ஜெல்லி பீட்ஸ் பிளாக் கலரில் வந்து எடுத்துக்கிறேன். அதே மாதிரி சில்வர் பால்ஸ் கொஞ்சமாக வந்து எடுத்துக்கிறேன். இது வந்துட்டு 4mm 2mm இருந்தாலும் நல்லா தான் வந்துட்டு இருக்கும். ஸோ எப்பவும் போல் எலாஸ்டிக் ஒயர் தேவையான அளவுக்கு கட் பண்ணி எடுத்துட்டு இதை நம்ம அப்படியே வந்து கோர்க்க ஆரம்பிச்சிடலாம். பிளாக் கலர் பீட் ஒன்று, சில்வர் பீட் ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு நான் 8 டைம்ஸ் இதே ரிப்பீட் பண்ணிக்கிறேன். 8வது ஜெல்லி பீட் கோர்த்ததுக்கு அப்புறமா 4 சில்வர் பீட் வந்து கோர்த்துக்கலாம். இந்த பிரேஸ்லெட்டில் இருக்கிற மாதிரியே மறுபடியும் பிளாக் கலர் ஜெல்லி பீடு, சில்வர் பீடுன்னு சொல்லிட்டு கண்டினியூ பண்ணிக்கலாம். டோட்டலாக 16 பிளாக் கலர் பீடும் 19 சில்வர் பீடும் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். நடுவில் வந்துட்டு 4 சில்வர் பீட் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கோம் இல்லையா? ஸோ டோட்டலாக 19 வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து என்னோட கைக்கு வந்து கரெக்டாக இருந்துச்சு. உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இதை வந்து அதிகம் பண்ணிக்கலாம், இல்லை கம்மியும் வந்து பண்ணிக்கலாம். ஃபைனலாக இது எல்லாத்தையும் கோர்த்து முடிச்சதுக்கப்புறமா பிரேஸ்லெட்டில் எப்படி நாட் போடுவோமோ அதே மாதிரி நாட் போட்டு இதை செக்யூர் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்துட்டு இந்த 2 பட்டர்ஃப்ளை இருக்க சாம தான் வந்து நான் யூஸ் பண்ண போகிறேன். இதில் வந்துட்டு ஒரு பெரிய பட்டர்ஃப்ளை அப்புறம் ஒரு குட்டி பட்டர்ஃப்ளை வந்துட்டு இருக்கும். அதோட ரெட்டு அதே மாதிரி ஸ்டோன் ஒர்க்கும் வந்து கொடுத்துருந்துருப்பாங்க. பிளாக்குக்கு ரெட்டு காம்பினேஷனும் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சாம்ஸை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த சாமை வந்துட்டு நம்ம பிரேஸ்லெட்டில் வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். இப்போ இதில் இந்த சைடில் வந்துட்டு செயின் இருக்கு இல்லையா? ஸோ அந்த செயினை தான் நம்ம வந்து டிஃப்ரெண்ட்டாக ரெடி பண்ண போகிறோம். ஆக்சுவலாக அவங்க யூஸ் பண்ணி இந்த செயினில் இந்த சில்வர் பாலும் செயினும் அப்படியே அட்டாச்சாகவே வந்துட்டு இருந்துச்சு. நம்மளுக்கு அது இப்போ அவைலபிள் இல்லை. நான் சில்வர் செயினையும் சில்வர் பாலையும் செப்பரேட்டாக எடுத்துகிட்டு அதை கனெக்ட் பண்ணி ஒரே செயினாக வந்து மேக் பண்ண போகிறேன். அது எப்படி அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். இப்போ நான் தேவையான அளவுக்கு வந்துட்டு செயினை கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ அளந்து பார்த்தோன்னா ஒரு 3 சென்டிமீட்டர் வந்துட்டு இருக்கு. இப்போ இதை வந்துட்டு 1 சென்டிமீட்டராக வந்துட்டு அப்படியே கட் பண்ணி வந்து எடுத்துக்கலாம். இப்போ இந்த செயினையும் சில்வர் பாலையும் வந்து நம்ம அட்டாச் பண்ண போகிறோம். எப்படின்னா இந்த கேஜ் ஒயர் சொல்லுவாங்க இல்லையா? இது வந்துட்டு ரொம்ப மெல்லிசான கேஜ் ஒயர். இதில் வந்து தேவையான அளவுக்கு கொஞ்சமாக வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு அந்த 1 சென்டிமீட்டர் கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதில் வந்துட்டு ஒரு செயினை ஃபஸ்ட்டு போட்டுட்டு அதுக்கப்புறம் சில்வர் பால் மறுபடியும் 2வது ஒரு செயினை வந்து போட்டுக்கோங்க. இப்போ 2 பக்கமே இந்த கம்பி வந்துட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக வந்துட்டு இருக்கும் இல்லையா? அதை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அந்த பாலோட ஹோல்குள்ளாரையே விட்டு அப்படியே ஆப்போசிட் சைடில் வந்து எடுத்து அப்படியே நல்லா டைட் பண்ணிக்கலாம். இது இப்போ நம்மளுக்கு வந்துட்டு சிங்கிள் செயின் மாதிரி வந்து ஆயிடுச்சு. அந்த கம்பியில் எக்ஸ்ட்ரா இருக்கிறத வந்து கட் பண்ணி விட்டுருங்க. ஸோ இதே மாதிரியே மறுபடியும் கொஞ்சமாக அந்த கேஜ் ஒயரை கட் பண்ணி எடுத்து 3வது வந்துட்டு அந்த 1 சென்டிமீட்டர் கட் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா செயின், அதையும் வந்துட்டு இந்த பால் கூட அப்படியே வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு சில்வர் பாலும் அந்த செயினும் இருக்க மாதிரி ஒரு சிங்கிள் செயின் வந்து கிடச்சிருச்சு. இது அப்படியே ஜம்பரிங்கில் கோர்த்து அப்படியே பிரேஸ்லெட்டில் வந்து அட்டாச் பண்ணிட வேண்டியதான். நம்மளுக்கு ஒரு சூப்பரான பிரேஸ்லெட் வந்து ரெடி ஆயிடுச்சு. இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா அப்படிங்கிறத கமெண்ட்டில் என்கிட்ட சொல்லுங்கள். ஸோ வேறு எந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான பிரேஸ்லெட் வந்து மேக் பண்ணலாம், உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருந்துச்சு அப்படின்னா எனக்கு அதை வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது ஃபோட்டோ பார்த்தீங்க அப்படின்னா அதே ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி எனக்கு வாட்ஸ்அப்பில் வந்துட்டு ஷேர் பண்ணுங்கள். நம்ம அதையும் வந்துட்டு அவைலபிள் ப்ராடக்ட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா ட்ரை பண்ணி வந்து பார்க்கலாம். நம்மக்கிட்ட இருக்க பிரேஸ்லெட் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராம்லேயும் டிஎம் பண்ணலாம். நீங்கள் இன்னும் சீட்டு த பேங்க் ஷாப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் தெரிவிச்சுக்கோங்க. இன்ஸ்டாகிராம்லேயே ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் டேக் கேர். see you soon.